தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பிருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமுதனம் கலியுதயம் காட்சிமாந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு 6 வருஷம் முன்னால் பச்சைக்கல் ரெடி பண்ண பெரியவா. 6 வருஷம் முன்னால் பச்சைக்கல் ரெடி பண்ண பெரியவா. இந்த இன்சிடெண்ட்டை இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணவங்க தினமே பாருங்கள். இந்த இன்சிடெண்ட் சொன்னவா ஸ்ரீமதி சித்ரா சுப்பிரமணியம்ன்றவா மயிலாப்பூரில் இருக்கான். நிறைய இன்டர்வியூ இவாளோட இன்சிடெண்ட்ஸ் நம்ம பார்த்துன்னு வரோம். மகாபிரியா மகா சித்திக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயம் இது. இவாளுக்கு ஒரு கணா சித்ரா சுப்பிரமணியத்துக்கு. அந்த கனாவில் மகாபெரிவா ஒரு ஓலை குடிசைக்குள்ளே பெரியவா உட்காந்துட்டுருக்கா. சித்ரா அங்கே வரா. பெரியவாளுக்கு தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. எழுந்துக்கும்போது பெரியவா மடியை காமி அப்படின்றா. சேலையை இப்படி காமிச்ச உடனே தலைப்பை ஒரு கைப்பிடி குங்குமத்தை எடுத்து பெரியவா அது உள்ள அப்படி போடுறா. இதுக்குள்ள மடியில், சித்ராவோட மடியில். அதில் ஒரு பச்சை கல் ஒன்று தெரியுது. அது பச்சை கல் தெரியுது. அதுக்கப்புறம் பெரியவா அப்படி கையை சிக்னலுக்கு அப்படி இதாக காமிக்கிறார். எடுத்துக்கோன்னு சொன்னாரா பச்சைக்கல்ல, நீ இதே மாதிரி இருக்கிறத நீ போட்டுக்கோன்னு சொன்னாரா என்னன்னு தெரியலையே. கணாப்பை எடுத்து. அதனால் பெரியவா இதை நீ போட்டுக்கோன்னு சொல்கிற மாதிரி தான் அவளுக்கு மனசில் தோணியிருக்கு. அதனால் சித்ரா இந்த மாதிரியான பச்சைக்கல் நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம கல்லுன்றதே அப்போ தெரியாதான். இந்த மாதிரி கல், சிகப்பு கல் இருக்குது, பச்சைக்கல்னு இந்த மாதிரிலாம் கூட பொம்பளைங்கள் இருந்திருக்கான்னு அதிசயமாக இருக்குது. இப்போ இருக்கவாள்லாம் எப்படி இருக்கா, இந்த மாதிரி நகை இருக்குமோ அப்படின்றதே தெரியாமல் இருந்திருக்கான். அவளுக்கு என்ன பண்ணலான்னு தெரியல, நாலேஜ் அவ்வளோவா இல்லை. அதனால் பெரியவா போட்டுக்கோன்னு சொன்ன மாதிரி தெரியறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அவளுக்கு இந்த ஸ்ரீதர் ஜோஷி அப்படின்றது பாலகிருஷ்ண ஜோஷியோட பிள்ளை. அவளை கொஞ்சம் பழக்கம் இருந்து தான். அதனால் என்ன பண்ணுறா, அவளுடைய நம்பரை வேறு யார் மூலமாக வாங்கி ஃபோன் பண்ணி, நான் நேராக வரேன், விஷயத்தை ஏதோ கொஞ்சம் சொன்னாலும் சொல்லித்தல, நேரம் வாங்கிட்டுருக்கா. நேராக போயிருக்கார். போனவொடனே 1 மணி நேரம் மாப்பிள்ளையோடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸு பேசியிருக்கா, அவர் பேசியிருக்கார். இந்த 1 ஹவர் பேசி முடித்த பிறகு தான் சொல்கிறாளா, இந்த கணா எனக்கு வந்தது. பெரியவா அந்த மாதிரி குங்குமத்தை ஒரு கைப்பிடி அள்ளி இப்படி போட்ட போதில் அதில் பச்சை கல் ஒன்று வந்திருக்கு. அதை பெரியவா போட்டுக்கோன்னு கை காமிச்சா மாதிரி தெரிஞ்சு, எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோன்னு சொல்ல, அதை மாதிரி போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இப்படி காமிக்கிறா. அப்போ நான் இதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு அந்த மாதிரி கல் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா, உடனே அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. 1 நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு எழுந்து உள்ளே போனாதான். இதோ பீரோவை திறந்து அங்கேருந்து வந்தாராம். எடுத்து வச்சாராம் ஒன்று. இது பேர் கோமேதகம் அப்படின்ற கல். என்கிட்ட மொத்தம் 2 கல் இருந்தது. இது ரொம்ப காஸ்ட்லி இது. ஆனால் நான் சாதாரணமாக என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன். டக்குன்னு அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன், விற்றுருவேன். ஒரு கல்லை நான் ஒரு 6 வருஷம் முன்னாடி விற்றுட்டேன். இன்னொரு கல், இது ஒரு செட்டு, ஒருத்தர் அவர் 1 போகிறனார் கொடுத்துட்டேன். இன்னும் 1 தான் எடுத்து நான் உள்ளே வச்சுருக்கேன் போல இருக்குது. அது எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ நீங்கள் அந்த கணா வந்திருக்கு பச்சைக்கல்லுன்னு சொன்னோடனே எனக்கு கோமதக கல்லுன்னு புரிஞ்சுருத்து. அதனால் நான் என்ன பண்ணேன், அது போய் அவர் அந்த பிஸ்னஸ்லேயே இருக்கவல்ல, அவெல்லாம் வைர வியாபாரியவா. அவர் போய் எடுத்துன்னு ஸ்ரீதர் ஜோஷி காமிச்சிருக்கார். இதுதானே, ஆமாம் இப்போ கணால் இதே தான் நான் பார்த்தேன் அப்படின்னா, அதே தான் பார்த்துட்டேன்ட்டா. என்ன கல் கொண்டு வைக்கிறாளோ இந்த பச்சைக்கல்ல தான், அதான் நான் கணாலில் பார்த்தா. பெரியவா இதை தான் போட்டுக்கோன்ற மாதிரி கை காமிக்கிறார் அப்படின்னு, கோமேதகம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஞாபகமே வரல. அவர் சொல்கிறார், 2 கல் வாங்கினது, ஒரு கல்லை டிஸ்போஸ் பண்ணிட்டேன், விற்றுட்டேன். இன்னொரு கல் இருக்குது, அதை விற்கணும். அது 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 ஞாபகத்திலே வராமல் போயிடுத்து. இப்போ இந்த கணா நீங்கள் வந்ததுனால எனக்கு ஞாபகம் வந்தது, இல்லைன்னா எனக்கு வந்திருக்காதுன்னு பெரியவா அப்படிலாம் ஒரு இது பண்ணியிருக்காரு. அப்புறம் இவ கொடுப்பான்னு பார்த்தா அவர் என்ன சொன்னாராம் ஸ்ரீதர் ஜோஷி, இது என்ன பண்ணணும், நீங்கள்
உங்கள் பூஜை ரூமில் போயிட்டு வச்சுட்டு இதை பூஜையில் வச்சுக்கோங்க. அதை ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் ஒரு பூவை போட்டு பெரியவா இருக்கா இதில் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வாங்க, நம்ம அப்புறம் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னாலாம். என்ன பண்ண போகிறா என்னன்னு தெரியாது. அதனால் பூஜை ரூமில் வச்சுருந்தா ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி போனோடனே பெரியவா வந்து அந்த இவர் வந்து ஸ்ரீதர் ஜோஷி என்ன பண்ணாரா, வந்து இதில் வந்து ஒரு மோதிரம் ஒன்று பண்ணி கொடுத்தாராம். அதில் பச்சைக்கல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான், அதில் வந்து அந்த பச்சைக்கல்லை பொதிச்சு அதை கொடுத்துருக்கா. அப்புறம் அதை வந்து அவள் போட்டுருக்காளாம். அதனால் பெரியவா வந்து எதுக்கு இதை போட்டுக்க சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரியவா சொல்கிறா அப்படின்னா அந்த பச்சைக்கல்லை நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இப்படி கை காமிக்கிறார், போட்டுக்கோ அப்படின்னு. அது வந்து வாயில் சொன்னது இவருக்கு புரியலை பெரியவா என்ன சொல்கிறான்னு. ஆனால் ஏதோ ஓரளவுக்கு கஸ் பண்ணியிருக்கா. அந்த பச்சைக்கல் இருந்திருக்கு, அதை மட்டும் அதில் இருக்குன்றதை பார்த்துக்கிறான்றது தெரியுது பெரியவாளுக்கு. அது போட்டுக்கோன்ற மாதிரி அளவுக்கு சிக்னல் பண்ணுறார். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அதை அவர் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கார், ஒரு மோதிரம் பண்ணி கொடுத்துருக்கார். மோதிரத்தில் அந்த கல்லை பதிச்சிருக்கா, பச்சைக்கல் கோமேதத்தை. அப்படின்னா பெரியவா வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு பச்சைக்கல்லை ரெடி பண்ணிட்டார் ஸ்ரீதர் ஜோஷிக்கிட்ட. விற்க விடாமல் மறந்து போகிற மாதிரி பண்ணிட்டார். வந்தவர் 2த்தையும் வாங்கிட்டு போயிருக்க வேண்டியது தானே, யாரோ வாங்க வந்தவர் அவர் ஒன்று தான் வாங்கியிருக்காரு. இப்போ 2 கல் இருக்குது, அந்த ஒரு கல் இருக்குன்றத ஞாபகம் வந்திருந்தால் ஏற்கனவே விற்றுட்ருப்பார். பெரியவா பார்த்தாரு, அந்த கல்லையும் அவர் விற்கணும், இவன் வாங்கிக்கணும் அப்படின்னு எதுக்காக நினச்சாருன்னா தெரியாது. அதனால் அந்த ஜோஷிக்கே மறந்து போயிடுது, ஸ்ரீதர் ஜோஷிக்கே. இவன் வந்து கேட்டவனே தான் அவருக்கு ஞாபகம் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஐயோ நம்மக்கிட்ட ஒரு கல் இருக்கா மாதிரி ஏதோ இருந்தால் மாதிரி இருக்கேன்னு அவருக்கு தோணி போய் பார்த்தாருன்னா அது உள்ளுக்குள்ளே அப்படியே இந்த இடத்துல அவருக்கு தானே தெரியும், அந்த பீரோவில் அப்படியே இருந்திருக்கு அப்படிங்கிறாரு. நல்ல காலம் நீங்கள் வந்ததுனால இதெல்லாம் மறந்தே போயிடுது அப்படின்ட்டார். அதனால் அப்பேற்பட்ட அனுபவமாக அது இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பதவி சரணம்.